அன்புள்ளவர்களே, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். நமக்கு ஒரு பிரச்சனை கொடுத்து விட்டால் எவ்வளவு கோபம் வரும். அதுவும் எந்த தவறும் செய்யாமல் இருக்கும்போது அவரை விட்டு விலகி விடுவோம். ஆனால் யோபு புத்தகத்தில் பார்க்கிறோம், சாத்தான் யோபுவை சோதிக்க விரும்பியதால் தேவன் யோபுவை சோதித்தார். அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விளைகிறவனுமாய் இருந்தான். அவனுக்கு 7 குமாரர்கள், 3 குமார்த்திகள், 3000 ஒட்டகங்கள், 500 ஏர்மாடுகள், கழுதைகள், பணிவிடைக்காரர்கள் திரளாக இருந்தார்கள். அவை அனைத்தையும் ஒரே இரவில் இழந்தான். யோபுவின் உடல் முழுவதும் கொடிய பருக்களால் ஆனதால் அவன் மனைவி கூட அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். அதற்கு யோபு, தேவன் கையில் நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளால் பாவம் செய்யவில்லை என்று பார்க்கிறோம். யோபுவின் 3 சிநேகிதர்கள் கூட அவனை வார்த்தைகளால் காயப்படுத்தினார்கள். அப்பொழுது யோபு சொல்கிறார், நீங்கள் எந்த மட்டும் வார்த்தைகளினால் என்னை நொறுக்குவீர்கள்? தேவன் என்னை கவிழ்த்து தம்முடைய வலையை என் மேல் வீசினார். என் பாதையை வேலி அடைத்தார். என் வழிகளை இருளாக்கிவிட்டார். அவர் தம் கோபத்தை என் மேல் எரிய பண்ணினார். என்னை சத்துருக்களில் ஒருவனாக எண்ணிக்கொள்கிறார். என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டிருக்கிறது. என் பிள்ளைகளுக்காக பரிதபிக்கிறேன் என்று புலம்பிவிட்டு சொல்கிறார். பாருங்கள், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன். அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களை காணும் என்கிறார். எவ்வளவு கர்த்தரை நேசிக்கிறார் பாருங்கள். யோபுவின் விசுவாசத்தை பார்த்து கர்த்தர் 2 மடங்காக அவனை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். ஆம் சகோதர சகோதரிகளே, துன்பத்தையும் நம்மை புடமிட தேவன் அனுமதிக்கிறார். நாம் உபத்திரவத்தில் பொறுமையாய் இருப்போமா, இரட்டிப்பான நன்மை கிடைக்கும். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் தானே. வாழ்த்துக்கள். ஆமென்.